இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாவாகிய யாசுவமேசியாவுடைய வல்லமையுள்ள கரம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க வேண்டும். பாளையத்தின் வாசல் நின்று யாவுடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேர கடவார்கள் என்றான். அப்பொழுது லேவியன் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்கள் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவரும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவரும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவான் என்று இஸ்ரவேலின் தேவனை யா சொல்கிறார் என்றார். லேவியன் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளிலே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். யா இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாயிருக்கிறதுனால் யாவுக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசேயை சொல்லியிருந்தான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பரலோகத்தின் தேவன் தன்னுடைய தாசனாகிய மோசேயின் மூலமாக சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான காரியம் என்னவென்று சொன்னால், யார் யாவாகிய தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள். அப்ப இஸ்ரவேலர் எல்லாரும் தேவனுடைய பட்சத்தில் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியாது. ஏதோ விசேஷித்தவர்கள் மாத்திரமே தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியும் என்பதை தேவன் மோசேயிடத்தில் சொல்லுகிறார். புருஷர்கள் மட்டும் பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட்டு 6 லட்சம் பேர் கடந்து போகிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் அழைக்கப்பட்டவர்கள் ஒரு திரள் கூட்டம். அந்த அழைக்கப்பட்ட கூட்டத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆனால் சேர்த்து கொள்ளப்படிய கூட்டம் 1-2 பேர் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சேர்த்து கொள்ளக்கூடிய கூட்டம் 3 வகையாக தேவன் தம்முடைய ஜனத்தை பிரிக்கிறார். அந்நிய ஜனங்களை அல்ல, தேவன் தன்னுடைய சொந்த ஜனத்தையே 3ஆக பிரிக்கிறார். ஆனபடினால் தேவன் கேட்கிற ஒரு கேள்வி, மோசேயின் மூலமாக எழுகிற அந்த சத்தம் என்னவென்று சொன்னால், யார் தேவனுடைய யாவுடைய சமூகத்தில் நிற்கத்தக்கவர்கள்? இந்த கேள்விக்கான பதில் பரலோகத்தின் தேவன் மோசேயிடத்தில் சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன என்று கேட்டால், அந்த 27, 28, 29 நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அது புரியும். அவன் அவர்களை நோக்கி, உங்கள் ஒவ்வொருவனும் தன் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு. நன்றாக கேளுங்கள். ஒவ்வொருவனும் தன் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய். பாளையத்திற்கு வெளியே போக வேண்டாம். இப்போது பாளையத்திற்கு உள்ளாலே உள்ளும் புறம்பும் வாசலுக்கு போய் ஒவ்வொருவரும் தன் தன் சகோதரரையும், ஆமென், ஒவ்வொருவரும் தன் தன் சிநேகிதனையும், ஆமென், ஒவ்வொருவரும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவார்கள் என்று. யோசிக்கிறீங்களா? இங்க ஏதோ ஒன்று நடக்குது. தேவன் வேறுதிரிக்கிற கூட்டம் கொலை செய்ய சொல்லல, உங்களுக்கு அது புரியணும். ஆனால் இங்கே பழைய ஏற்பாட்டில் அந்த காரியத்தை அப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வரும்போது புதிய ஏற்பாட்டில் ஒரு விஷயத்தை சொல்லுவார். லூக்காவினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் அது 26வது வசனம்னு நினைக்கிறேன். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். அங்க கொன்று போட சொன்ன தேவன் இங்க வெறுக்க சொல்லுகிறார். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் கருக்கலான பட்டயத்தை வைத்திருந்தார் தேவன். ஆனா இந்த நாட்களில் கொஞ்சம் சௌசனியம் கொடுக்கிறார். அன்னைக்கு கொன்று போட சொன்ன தேவன் இந்த கிருபையின் நாட்களில் வெறுக்க சொல்லுகிறார். ஆனா நம்ம வெறுக்க மாட்டோம், வெறுக்க முடியாது. அப்ப கொன்று போட சொன்ன நேரம் அன்னைக்கு அவர்கள் கொன்றது 3000 பேர். எதுக்கு? நான் எப்படி ஆகிலும் தேவ சமூகத்தில் சேர வேண்டும் என்பதற்காக உருவின பட்டயத்தை எடுத்து
அவர்கள் 3000 பேரை கொன்றார்கள். வாசிங்க. லேவியன் புத்திரன் மோசே சொன்னபடியே செய்தார்கள். ஆமென். அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். ஆமென். இப்போ யாருக்கு இந்த எண்ணம், யாருக்கு இந்த ஆசை, யாருக்கு சட்டத்தை நிறைவேற்றுகிற விருப்பம் இருந்தது என்று சொன்னால் இஸ்ரவேல் எல்லாருக்கும் அல்ல. அந்த இஸ்ரவேலருக்குள்ளிருந்த லேவி கோத்திரத்தாருக்கு மட்டுமே அந்த எண்ணம் உதித்தது. எனக்கு என்னுடைய சொந்தம் அல்ல, என்னுடைய நண்பர்கள் அல்ல, என்னுடைய உற்றார் உறவினர்கள் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் அல்ல, எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது என் தேவன் ஆனபடினால் என் தேவனுக்காக நான் எல்லாவற்றையும் சரியாக செய்வேன் என்று சொல்லி லேவி புத்திரர் மாத்திரமே தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அந்நியர்களால் யாராலையும் அதை செய்ய முடியவில்லை. அந்நியர்கள் என்பது இஸ்ரவேல் ஜனங்களால் எல்லாராலும் செய்ய முடியாத காரியத்தை லேவி புத்திரர்கள் மட்டும் செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. செஞ்ச பின்னாடி இன்னும் விடல. வாசிங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி, நல்லா கேளுங்க. இப்போ 3000 பேரை கொலை செய்து யாவுடைய பட்சத்தில் கடந்து வந்தவர்களை பார்த்து சொல்கிறார், யாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதுனால் ஆமென், யாவுக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே ஆசீர்வாதம் என்ன? இன்னைக்கு இந்த உலகமாகிய கிறிஸ்தவத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதம் பெறுவது நிசாரமான காரியம் அல்ல. வீட்டை தருவார், பேங்க்ல பணம் தருவார், கர்ச்சிப்பு தருவார், தேவ மனிதன் உபயோகப்படுத்தின கர்ச்சிப்பை தருவார், அதை வைத்திருந்தாலே போதும். இதெல்லாம் நிறைய ஆசீர்வாதங்கள் வருகிறது. வீடு தருவார், கார் தருவார், என்னெல்லாமோ சொல்லுகிறார்களே. வேதம் அதை சொல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய இனஜன பந்துக்கள், உன் சகோதர சகோதரிகளை நீ விட்டுவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உன்னில் உதிக்க வேண்டும். ஏன்னா நம்மளையெல்லாம் வஞ்சிக்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய பாசம். நாம் யார் மீது பாசம் வைத்திருக்கிறோமோ அந்த பாசம் நாம் தேவ சமூகத்தில் கடந்து போக கூடாதபடிக்கு அது நம் ஒவ்வொருவரையும் தடை செய்து கொண்டிருக்கிறது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். கட்டுன மனைவியை நேசிக்கிறது போல தேவனை நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதா? கட்டுன புருஷனை நேசிப்பது போல தேவனை நேசிக்கிற கூட்டம் இருக்கிறதா? பெற்றெடுத்த பிள்ளைகளை நேசிப்பது போல தேவனை நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதா? அல்லது தாய் தோப்பனை நேசிக்கிறது போல தேவனை நேசிக்கிற கூட்டம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லவே இல்லை. நம்ம எல்லாருக்கும் முதல் பிரியம் நம்முடைய இனஜன பந்துக்கள் அல்லது நண்பர்கள். இதை மறந்து விடாதீர்கள். அப்படியானால் நீங்கள் என்ன செய்தாலும் தேவன் உங்களை பிரதிஷ்டையாகி ஆசீர்வாதத்திற்குள் உங்களை வழி நடத்தவே மாட்டார். எது ஆசீர்வாதம்? வேத புஸ்தகத்தின்படி தேவன் செய்கிற அபிஷேகம். நீங்கள் அபிஷேகம் பண்ணாமல் யாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ முடியாது. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை எல்லாரும் சொல்லுவீங்க. ஆனால் வேதத்தில் பிள்ளை என்கிறவன் தகப்பனை விட்டு தூரம் போகிற காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போனான், மறுபடியும் மனம் திரும்பி கடந்து வந்தான். ஆனால் ஒரு பாவமும் செய்யாதவன், சொத்தை அழிக்காதவன், தன் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தவன் மூத்த மகன் வெளியே போயிட்டான். ஏன்? சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக நாம் எல்லாருமே தேவ சமூகத்தை அப்பப்போது வெளியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். பிள்ளை என்கின்ற உறவு தகப்பனை முறிக்கிற உறவல்ல. இன்றைக்கு நாம் எல்லாருமே தகப்பனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம். கேட்டா நான் சபைக்கு போறேன், கேட்டா நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். இல்ல, தேவன் ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லும் போது 3 ஞானஸ்தானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார் இந்த பரிசுத்த வேதாகமத்தில். எத்தனை பேர் ஒரு ஞானஸ்தானத்திற்கு பின்னாக 2வது ஞானஸ்தானம் 3வது ஞானஸ்தானத்தை எடுத்தவர்கள்? தைரியம் உண்டென்றால் சொல்லி பாருங்கள் பாப்போம், உங்களுக்கு தெரியும். இல்ல, வேதம் சொல்லுகிறது 2வது ஞானஸ்தானமாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்கிறார்.
இன்றைக்கு அநேக சபைகளுக்கு, அநேக போதகர்களுக்கு இந்த 3 ஞானஸ்நானம் பற்றி இன்றைக்கு தெரியவே தெரியாது. என்ன, வா உன்னை முக்கி விடுறேன், நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, இதைத்தான் சொல்றாங்க. யார் ரட்சிக்கப்பட்டா? ரட்சிப்புனா என்ன தெரியுமா? பரிசுத்த வேதம் சொல்லுது, இங்க இருக்கிற பிள்ளைகள், இங்க இருக்கிறவங்க இல்ல, இங்க இருக்கிற பிள்ளைகள் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப உங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு வந்துருச்சுல? அப்ப இந்த ரட்சிப்பு புருஷர்களுக்கு இல்லையே, ஏன் தேவன் கொடுக்கல? வேதம் சொல்லுது, ஒரு ஸ்திரீ பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுகிறாள். ரட்சிப்புனா என்ன? விடுதலை. இந்த விடுதலை எதுல பெற்றிருக்கிற? சுமார் 10 மாதம் கஷ்டப்பட்டு பிள்ளை பேற்றில நீ ஒரு விடுதலையை பெற்றிருக்கிற. அது தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டிய தகுதி அல்ல. வேதம் சரியா சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த வசனத்தை யாரும் யோசிக்கிறது இல்லை. ஏன் எனக்கும் புரியல. நான் விரும்புகிற காரியம், வேதத்தில் நான் வாசிக்கிற போது ஏனோக் ஏனோக் என்கின்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லும்போது சொல்லுகிறது, அவன் தேவனோடு பேசிக்கொண்டிருந்தான். அவன் தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிற போது அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். சரி, இரண்டாவது ஒரு மனுஷனை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிறேன். அது எலியா. எலியா என்பவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு யோர்தானுக்கு அக்கறையிலே கடந்து போய் அங்கே அவன் தேவனோடு உலாவிக் கொண்டிருக்கிறான். அதை அவனுடைய சீசனாகிய எலிசா பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த வேளையிலே, தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறேன். மூன்றாவது ஒரு நபர், இந்த உலகத்தில் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் கடந்து வந்து, நான் இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கிறேன் என்று சொன்னார். இரண்டாவது சொல்லும்போது நானே பிதா என்று சொன்னார். அந்த தேவன் மாம்சத்தின்படியாக இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். சற்று யோசித்து பாருங்கள். 3 அனுபவ சாட்சி நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த 3மே தேவனுடைய வல்லமையில் தேவனோடு கூட இருக்கிற போது, தேவன் தனக்குள் வாசம் பண்ணி உறவாடி கொண்டிருக்கிற போது எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு எத்தனை பேரிடத்தில் தேவன் இருக்கிறார் சொல்லுங்க. அதுக்கு தான் சொன்னாரு, உங்க சொந்த பந்தங்களை எல்லாம் தூக்கி வெளியே போடு. புருஷன்ற உறவு, மனைவின்ற உறவு, தாயின்ற உறவு, தந்தையின்ற உறவு, பிள்ளைன்ற உறவு, மாமா மச்சான்ற உறவு, எல்லா உறவுகளும் என் தேவனுக்கு பின்னாடி வரணும். முதல் இழக்க வேண்டிய உறவு முறை அது தேவனாக இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, ஒருத்தன் ஒருவேளை உன்னுடைய சொந்தக்காரன் மரித்து போனால் அந்த அடக்க ஆராதனைக்கு போகாத, முதல்ல நீ தேவனை தேடுன்றார். ஆனா இன்னொரு இடத்துல சொன்னார் தெரியுமா, நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது உங்களுக்கு நலம் என்று சொன்னார். புரியல நமக்கு. ஆனா கல்யாண வீடை விடவும் துக்க வீடை விடவும் என் தேவனுடைய சமூகம் உனக்கு மிக மிக முக்கியம். நீ எதற்காக போய் கொண்டிருக்கிறாய்? நான் கழிந்த நாளிலே வேதத்தை வாசித்த போது, நான் ஒருவனை சாகடிக்க போகிறேன் என்று சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஆண்டவரே, அது யாருன்னு வேதத்தை தேடினேன். ஞாயிற்றுக்கிழமையில் வேலை செய்கிறவனை நான் கொலை செய்வேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய நாளில், ஓய்வு நாள், தேவனுடைய நாள், அது ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், அல்லது மறுதேசங்களிலே அது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், அல்லது சனிக்கிழமையாக இருக்கலாம். எந்த நாளை நீ ஓய்வு நாளாக அனுசரிக்கிறாயோ அந்த நாளில் நீ வேலை செய்தால் உன்னை நான் கொலை செய்வேன் என்கிறார். புரியல நமக்கு. என்ன கொலை? கொலைன்னு பார்த்தா 2 கொலை இருக்குதுங்க. என் தேவன் 2 கொலை பண்றாரு. என்ன கொலை? ஒன்று ஆத்மாவில் கொலை, இன்னொன்று சரீரத்தில் கொலை. நான் வேதத்தில் வாசித்து வச்சிருக்கிறேன். எனக்கு ஆதாரம் இருக்கு, ஆனபடினால் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நம்மெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறோமா? இல்லது என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளை, என் அண்ணன், என் அம்மா என்கிற உறவிற்கு கட்டுப்பட்டு இருக்கிறோமா? புரியல. ஏதோ உலகத்தில் வேஷம் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் உலக வேஷத்தின்படி ஏதோ ஒரு நன்மைக்காக மாத்திரம் தேவ சமூகத்தை தேடுகிறோமே தவிர நித்திய ஜீவனுக்காக நாம் தேடுகிறவர்கள் அல்ல. நமக்கு வேண்டியது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல. தேவன் அதற்கு சொன்னார்,
முதலாவது நீ தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடு, அப்போது நீ விரும்புகிறாயே இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் அல்லது 5 கோடி ரூபாய் கடன் இருக்கா, நான் கடனுக்காக யோசிக்க வேண்டிய தேவையில்லை. நான் என்ன செய்யணும்னு எங்க அப்பா சொல்றார் தெரியுமா? முதலாவது தேவனை தேடு. என்கிட்ட பிசாசின் போராட்டம் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பிசாசுடைய போராட்டத்திற்காக நான் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் முதலிலே என் தேவனை தேட வேண்டும். நான் தேவனை தேட தேட என் தேவன் எனக்கு விடுதலை கொடுத்து கொண்டே இருப்பார். நான் தேவனை தேடாத பட்சத்தில் எனக்கு உபத்திரவங்களும், எனக்கு பிரச்சனைகளும், எனக்கு போராட்டங்களும், எனக்கு நஷ்டங்களும், எனக்கு கடன் பிரச்சனைகளும் தானாக வந்து கொண்டிருக்கும். அது பெருகும். இதை கண்டிப்பாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. நம்முடைய கையின் பிரயாசத்தினாலேயோ எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. தேவனுடைய கிருபையினால மட்டும்தான் தேவன் நமக்கு விடுதலை தர முடியும். அதுக்குதான் அவர் சொல்றாரு, ஒன்னாவது நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்ற, சரி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். ரெண்டாவது ஆவியில அபிஷேகம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாயா? நல்லா புரிஞ்சுடுங்க. இது ரெண்டாவது ஞானஸ்நானம். மூணாவது ஞானஸ்நானம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. என்ன? எல்லாரும் உபத்திரவப்படணும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் உபத்திரவத்தின் ஊடாய் மூணாவது ஞானஸ்நானம் எடுக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு உபத்திரவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா நீ தேவனை நெருங்க நெருங்க இந்த உலகம் உன்னை வெறுக்கும். ஏன்? உன் குடும்பத்தார், உன் உற்றார், உன்னுடைய வீட்டார் உன்னை வெறுப்பார்கள். அந்த உபத்திரவத்தை வேண்டான்னு சொல்லவே கூடாது. அதை தாங்கும் பலனை தேவ சமூகத்தில் கேட்கணும். நான் இதை எங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை வாசிக்க ஆரம்பிச்சேன். பவுலை குறித்து வேதம் சொல்கிறது, வேதத்தில் 2 பேரை அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த தெரிந்து கொண்டார் என் தேவன். இந்த வேதம் முழுவதும் நான் வாசித்த போது 1 மோசே, 2 பவுல். இவங்க 2 பேரையும் வேற எதுக்கும் அழைக்கல. அழைச்சது எதுக்கு தெரியுமா? அவருடைய நாமத்தை தேசமெங்கும் பிரஸ்தாபப்படுத்த அழைத்தார். இப்ப நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பவுலுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? தன்னுடைய சரீரத்தில் ஒரு இடத்துல ஒரு கேடு, ஒரு உபத்திரவம், ஒரு பிரச்சனை, ஒரு தாங்க முடியாத வேதனை. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர்கள் 12 பேரிலும் பிரதானமானவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பவுல் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான், ஜெபம் கேட்கப்படல. உபவாசிக்கிறான், கேட்கப்படல. 3 முறை உபவாசிக்கிறான். 1 தடவை 2 தடவை இல்லை, 3 தடவை உபவாசிக்கிறான். அவன்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? பவுலே, நீ ஜெபிக்கிற ஜெபமும் என் காதுக்கு வந்துச்சு, நீ உபவாசிக்கிற உபவாசமும் என் காதில் வந்துச்சு. ஆனால் நான் உனக்கு உன் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேன். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? நான் உன் ஜெபத்திற்கு பதில் தர மாட்டேன். ஆனால் உனக்கு நீ ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக ஒரே ஒரு கிருபையை நான் அளிக்கிறேன். என்ன? உன் உபத்திரவத்தை தாங்கத்தக்க பலனை உனக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார். உபத்திரவம் மாறாது, பிரச்சனை மாறாது, போராட்டம் மாறாது, கஷ்டம் மாறாது, கடன் தொல்லை மாறாது. புரிஞ்சுக்கணும். பலன் தருகிறேன் என்று சொன்னார். இப்போ பவுலுக்கு எதுக்கு இந்த காரியத்தை செஞ்சார் அது தெரியணும். முதல்ல காரணம் இல்லாமல் அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் இல்லை. ஒருவேளை நான் உன்னுடைய பலவீனங்களை உன்னிலிருந்து மாற்றினால், நீ உன்னுடைய வாயின் வார்த்தையினாலும் உன்னுடைய சரீரத்தின் கிரியையினாலும் மேட்டிமை கொள்வாய். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மேட்டிமையின் பிசாசு என்னிடத்தில் வராமல் இருக்க என் தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் பலனை கொடுக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் இதை செய்கிறார். யாவாகிய யாசுவா இந்த பூமியில் இருந்தபோது அநேகர் யாசுவாவிடத்தில் கடந்து போய் ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த வியாதி, இந்த போராட்டம், இந்த பிசாசு இவனுக்கு எதனால் வந்தது? இது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்கின்ற கேள்வியை யாசுவாவுடைய சமூகத்தில் அநேகர் கேள்வி கேட்டார்கள். யாசுவா வித்தியாசமான பதில் சொன்னார். அவர் சொன்ன பதிலேயே விடை இருக்கும். இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமை இவன் மூலமாய் வெளிப்படும்படியா இந்த வியாதி வந்தது. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒருவனுக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அது 3 சந்தர்ப்பங்களில் வருகிறது.
ஒன்று அவனுடைய பாவத்து நிமித்தமாக வருகிறது, இல்லையானால் அவனுடைய சந்ததியார், அதாவது அவனுடைய பெற்றோர், அவனுடைய தாத்தா, அவனுடைய பாட்டி என்கின்ற உறவுமுறையின் மூலமாக பிரச்சனை வருகிறது. மூன்றாவதாக இவன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக வருகிறது. மறந்து விடாதீர்கள், 3 வகையில் ஒரு மனுஷனுக்கு உபத்திரவம் வரும். அது எந்த வகையில் வருகிறது என்று கண்டுபிடிக்கிறது உன் வேலை. நிசாரமான காரியம் அல்ல. அதுக்கு கண்டிப்பாக நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். அந்த ஆவியை எப்போது பெறுவீர்கள்? நீங்கள் 2வதாக ஞானஸ்நானத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போகிற போது. நிறைய பேர் சொல்றாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு என்ன ஊழியம் இருக்கு, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? தேவனுடைய சித்தம் எனக்கு என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ இன்னும் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. ஒருவேளை அந்நிய பாஷை பேசலாம், வியாக்கியானங்கள் சொல்லலாம், தீர்க்க தரிசனங்கள் சொல்லலாம். இது எல்லாம் உன்னுடைய மாம்ச கிரியை. இது யாவுடைய சித்தம் அல்ல. இது யாவனுடைய வல்லமையும் அல்ல. யாவனுடைய வல்லமையை நீ பெற்றுக்கொண்டால் நீ யார் என்பதை அறிவாய். நீ எங்கிருந்து வந்தாய் என்பதை அறிவாய். இந்த உலகத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை அறிவாய். தேவனுடைய சித்தம் ஒன்றில் என்ன என்பதை நீ அறிவாய். நீ ஓடுகிற ஓட்டம் தேவனுக்காக ஓடுகிற ஓட்டமாக இருக்கும். உன்னுடைய மாம்ச சித்தத்தின்படி ஓடுகிற ஓட்டமாக இருக்காது. இன்னைக்கு அநேகர் மாம்சத்தின் இச்சையில விழுந்து தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய உறவு முறையை பிரித்துக் கொள்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நம்மகிட்ட பரிசுத்த ஆவி வரதே இல்லை. கேட்டா அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, அந்நிய பாஷை பேசுறது பரிசுத்த ஆவி இல்லை. அது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினுடைய ஒரு கிரியை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவி வேறு, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வேறு. நான் வேறு, என்னுடைய குணாதிசயம் வேறு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கேள்வி உருவாகலாம், இவர் பரிசுத்த ஆவியை கொச்சைப்படுத்துகிறார் என்று கூட சொல்லலாம். இல்லை, கலிஸ்தராஜ் என்கின்ற நபர் வேறு, எனக்கு கொடுக்கப்பட்ட பதவிகள் வேறு. இந்த பதவியிலே ஒன்றுதான் தீர்க்க தரிசனம், இந்த பதவியிலே ஒன்றுதான் வியாக்கியானம், இந்த பதவியிலே ஒன்றுதான் அந்நிய பாஷை, இந்த பதவியிலே ஒன்றுதான் அற்புத அடையாளங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது முழுமையான பரிசுத்த ஆவியின் வல்லமை அல்ல. அது முழுமையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அல்ல. அந்த பரிசுத்த ஆவியின் ஒரு கிரியையில் ஏதோ ஒரு பார்ட். கிரியை என்ன? வரங்கள். வரங்களை தேவன் கிரியைகளில் ஒன்றாக கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களில் ஒன்றுதான் அந்நிய பாஷை. அந்த அந்நிய பாஷை உண்மையிலேயே தேவனுடையதாக இருந்தால், நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை, தமிழனாக இருந்து நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை, ஒரு ஒடியாக்காரன் உங்களுடைய சபையிலே கடந்து வந்தால் அவருக்கு ஒடியா பாஷையிலே புரிய வேண்டும். ஒரு ஆங்கிலேயன் உங்களுடைய சபையிலே கடந்து வந்தால் நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை அவனுக்கு ஆங்கிலத்தில் புரிய வேண்டும். ஒரு ரோமர் உங்களுடைய சபையிலே கடந்து வந்தால் அவனுடைய மதர் லாங்குவேஜில் நீங்க சொல்ற அந்நிய பாஷை புரியணும். இது இன்னைக்கு இல்லை. நான் அந்நிய பாஷையை பற்றி வித்தியாசமாக பேச வரல, ஏன்னா பல இடத்துல பேசிட்டோம், அதனால் அங்கே வரல. ஆனால் என்ன, நீ பேசுறது யாவுடைய, அதாவது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையில் பேசுகிறாய் என்று சொன்னால் உனக்கு பக்தி வைராக்கியத்தை ஊட்டணும். தெரியுமா உங்களுக்கு? சரி, எத்தனை பேர் சபையில் பேசணும்? ஒன்றும் இல்லை, ஒரு 10 விசுவாசி இருக்குது ஒரு சபையில். 10 விசுவாசி இருந்தா எத்தனை விசுவாசி சபையில் அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் எழுதி இருக்கு. இன்னைக்கு எந்த ஸ்தாபனம், எந்த சபை அந்த வசனத்திற்கு உட்பட்டு நடத்துறாங்க தன்னுடைய சபையை? பைபிள் சொல்லுது, ஒரு சபையில் 2 பேர் பேசலாம், மிஞ்சி போனா 3 பேர் பேசலாம். இந்த 3 பேர் எப்படி பேசணும்னு சொல்லி இருக்கிறார். நீங்க தான் பைபிளை எடுக்கணும், எனக்கு நான் எடுக்க மாட்டேன், எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சா எடுத்து பாரு. என்ன சொல்றார்? ஒருவன் பேசி முடித்த பின்பு அதனுடைய அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அர்த்தம் சொல்லி முடித்த பின்பு அடுத்தவன் அந்நிய பாஷை பேச வேண்டும். அவன் சொன்ன பின்பு அர்த்தம் சொல்லுகிறவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். ஒன்றில் அந்நிய பாஷை பேசினவன் அர்த்தம் சொல்ல வேண்டும், இல்லையானால் இன்னொருவன் அர்த்தம் சொல்ல வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையில் அந்நிய பாஷை பேசக்கூடாது. வேதம் தெரியாத வேத பண்டிதர்கள் என்று தனக்கு பேர் வைத்துக் கொண்டு இன்றைக்கு அநேகர் சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால்,
தேவனால் உரைக்கப்பட்ட அந்நிய பாஷை என்றால் அந்த சபையிலே தேவனுடைய சித்தத்தின்படி 1, 2, 3 என்கின்ற நபர் மட்டும் அந்நிய பாஷை பேசுவார்கள். 10 பேர் இருந்தால் 10 பேர் பேசுகிறார்கள். 100 பேர் இருந்தால் 100 பேர் பேசுகிறார்கள். இந்த பேச்சு யாருடையது என்று சொன்னால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய பேச்சு. அப்படியானால் உங்கள் சபையில் 10 பேர் இருந்தால் சபையிலே 11 பேர் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் இருப்பார்கள். உன் கண்ணுக்கு 10 பேர் தெரியும், தேவனுடைய கண்ணில் 11 பேர் தெரியும். ஏனென்றால் பிசாசு உங்களுடைய சபை நடுவில் இருந்து அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருப்பான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் வேதத்தினுடைய ஊடாக கடந்து போக வேண்டுமே தவிர மனுஷ உபதேசங்களுடைய ஊடாக நீங்கள் நானும் கடந்து போகக்கூடாது. இன்றைக்கு தேசம் கிறிஸ்தவ மயத்துக்குள் மனுஷனுடைய உபதேசத்திற்குள் கடந்து போகிறார்களே தவிர வேதத்துக்குள் கடந்து போகிற கிறிஸ்தவர்களை நான் பார்க்க முடியவில்லை. ஒரு சகோதரர் எனக்கு பெங்களூரிலிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார், ஐயா உங்களுடைய 3 செய்திகளை பார்த்தேன், அந்த 3 செய்திகளும் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. நான் உண்மையிலே சபைக்கு கடந்து போகிறேன், நான் முன்னாள் இராணுவ வீரன், நான் இப்போது சபைக்கு கடந்து போகிற போது எங்களுடைய பாஸ்டர் 2 வசனங்களை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறார். அதனுடைய ஊடாய் ஒரு கதையை சொல்லுவார், அதனுடைய ஊடாய் 4 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இதோடு பிரசங்கம் முடிந்து விட்டது. ஆனால் உங்களுடைய செய்தி என்னுடைய பார்வையில் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. ஐயா எப்படி நீங்கள் இந்த உபதேசத்தை வைத்து இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுவதற்கு உங்களுக்கு எங்கிருந்து தைரியம் கிடைத்தது, எப்படி நீங்கள் பண்ணுகிறீர்கள், உங்களுக்கு வருமானம் வராதே என்று சொன்னார். நான் வருமானத்திற்காக சபைக்கு வரவில்லை, ஆசாரியனாக வந்திருக்கிறது வருமானத்திற்காக வரவில்லை, எனக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகணும், என்னுடைய விருப்பமே அதுதான். அதனால தான் உங்களிடத்தில் சொல்கிறேன், அவருடைய பிள்ளைகளாக அவருடைய நாமத்தை தரிக்கிற நீங்கள், அவருடைய பிள்ளைகள் என்று மார்புதட்டி கொண்டிருக்கிற நீங்கள், அவர் உங்களோடு எத்தனை நாட்கள் இருப்பார், எவ்வளவு காலம் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் வசனங்களை வாசித்து வாக்குத்தத்தங்களை தந்தவுடனே என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அக்கினி நடுவிலே 3 பேரை தூக்கி போட்டார்கள். பரலோகத்தின் தேவன் 4வது ஆளாக அக்கினி ஜோலையின் மத்தியிலே உலாவினபடியினால் அக்கினியின் உஷ்ணம் அவர்களை தாக்காதபடி தேவன் பாதுகாத்துக் கொண்டார். அப்பா அல்லேலூயா, ஏன்னா எங்குடையும் தேவன் இருப்பார். அப்ப என் கஷ்டத்தை என் பிரச்சனையை எல்லாம் மாத்திடுவார். இந்த அவநம்பிக்கை, ஏன்னா இது நம்பிக்கை இல்லை, ஏன்னா எப்போ ஒரு ஆள் உன்னோடு கூட இருப்பார், சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்போது உன்னோடு கூட இருப்பார் என்பதை நீ அறிய வேண்டும். இன்னைக்கு அந்த அறிவு இல்லை, அப்புறம் எப்படிங்க உன்னோடு கூட இருந்து உன் பிரச்சனைகளை மாற்றுவார்? பிரைஸ் யேசுவா. தயவு செய்து சொல்றேன், நீங்க பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். பரிசுத்த ஆவினா அந்நிய பாஷை பேசுறது தயவு செய்து விட்டுருங்க, தீர்க்க தரிசனம் சொல்றதை விட்டுருங்க. என்ன அப்படின்னா, நீ செய்த பாவத்தை உனக்கு ஞாபகப்படுத்தி நீ பாவி என்கின்ற அடைமொழிக்குள் உன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறவர் பரிசுத்த ஆவி. வேதம் அப்படித்தான் சொல்லுது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களே ஆனால் அவர் உங்களுடைய பாவத்தை குறித்தும் உங்களுடைய நீதியை குறித்தும் உங்களுடைய நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு என்ன செய்வார்? போதித்து உணர்த்துவார். இந்த பரிசுத்த ஆவியை நான் பார்க்க முடியலையே. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது வேதத்தினுடைய ஊடாய் யாசுவா மேசியா எதற்காக இந்த பூமியிலே கடந்து வந்தார், என்ன பிரசங்கித்தார், எந்த ஆவிக்குரிய காரியங்களை தன்னுடைய சீசர்களுக்கு வெளிப்படுத்தினார், ஜனங்களிடத்தில் எதை மறைத்தார், எதை அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தினார், அத்தனையும் பரிசுத்த ஆவி உனக்கு சொல்லி தரணும். அல்லேலூயா. இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் இல்லை கேட்குறவங்களுக்கு. நாங்கள் இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறது அந்நிய பாஷை பேசினா பரிசுத்த ஆவி வந்துருச்சு, பரிசுத்த ஆவினாலே அந்நிய பாஷை தான், இதை தனியாக கேட்டுட்ருக்கிறோம். நீ என்னெல்லாமோ சொல்கிறியே, உனக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா நீ சத்திய ஆவிக்குள் நீ இதை கடந்து வரல. ஏன்னா வேதம் சொல்லுது, சத்திய ஆவியை பெற்றவன் சத்தியவான். சத்தியவான் எவனும் சத்தியத்தை அறிவான். அல்லேலூயா. சத்தியம் உண்மை என்பதற்கு நீயே சாட்சியா இருக்கணும். ஆனா நீ வேதவசனத்தை விட்டுடுறியே, ஏதோ ஸ்தாபன சபைகள் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டு அதற்கு உண்மையா இருக்கிறேன்னு சொல்லி மனுஷ உபதேசத்தில் உட்கார்ந்துருக்கிற. இதை விட்டுட்டு தயவு செய்து வெளியே வா. கண்டிப்பா தேவன் உன்னை அவருடைய சித்தத்தினுடைய ஊடாய் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்போ தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, அவருடைய ஆசீர்வாதம் அபிஷேகம் என்று சொன்னார். எப்போ இந்த அபிஷேகத்தை செய்வார்? நீ உன்னுடைய உற்றார் உறவினர்கள், பிள்ளைகள் எல்லாரையும் விட்டு வெளியில் வர நேரம். இது என்ன அப்படின்னா உடனே சொல்லிடுவாங்க, ஐயோ பாஸ்டர் சொன்னார் என் சொந்தத்தையெல்லாம் கையை கழுவி விட்டுட்டு வரணுமா, அப்போ தான் தேவன் என்னோட கூட இருப்பாராம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை, என்ன அப்படின்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், உன்னுடைய சொந்தங்களை எல்லாம் நீ நேசிப்பதை விடவும் தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும். உன்னுடைய இந்த மாம்சீக சொந்தம் தேவ சமூகத்தை விட்டு உன்னை தூரப்படுத்தாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் பிள்ளைகிட்ட எனக்கு பாசம், ஜெபம் பண்ணுற நேரம் என் பிள்ளை மடியில் வந்து உட்காந்துருச்சு, என் பிள்ளைகிட்ட நான் கொஞ்சிக்கிட்டே இருப்பேன், அப்போ ஜெபம் நடக்காது. யேசுவா, நேற்றைக்கு உண்மையிலேயே நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்களுக்கு 8 மணிக்கு ஜெப நேரம், நான் போனது நிமித்தமாக அவங்களுக்கு ஜெபம் நடக்கலை. அந்த குற்றபோதம் என்னை இம்மட்டும் தாக்கிட்டு இருக்குது. நான் போனதுனால இல்லை அவங்களால 8 மணிக்கு ஜெபம் பண்ண முடியல. சரி மக்களே போகலாம் வா அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக ஓடுறதுக்கு நான் வகை வகுத்தேன். 5 நிமிஷம் லேட்டோ 5 மணி நேரம் லேட்டோ அதெல்லாம் தெரியாது, அதுக்கு தடை நான்றேன். இந்த எண்ணம் உனக்கு வருமானு கேட்குறேன். இந்த குழந்தையால், இந்த புருஷனால், இந்த அப்பாவால், இந்த அண்ணனால், இந்த தம்பியால், இந்த தங்கச்சியால் எனக்கு ஜெப நேரம் மாறுபட்டது. நான் தேவ சமூகத்தில் கடந்து போக வேண்டிய நேரத்தை இந்த பிசாசு என்னை தடை செய்து உன்னால் சொல்ல முடியுமா? இல்லை, பாசம் உன்னை தேவ சமூகத்தை விட்டு இழுத்து சென்றது. ஏன்னா யாஷுவா தனக்கு அன்பாயிருந்த சீஷன் ஒரு காரியத்தை நல்ல முறையில் சொன்னான். ஆண்டவரே, நீர் பாடுபடுறது சரியில்லை, நீர் சிலுவையில் அடிபடுறது சரியில்லை ஆண்டவரே, அது வேண்டாம் ஆண்டவரே, அதை விட்டுரும் ஆண்டவரேன்னு சொன்னான். அவனுடைய பார்வையில் மனிதாபிமானத்தில் அவன் சொன்னது ரைட். ஆனால் என் தேவன் சொன்னார், பிசாசு பிடிச்ச பயல, நீ பிசாசுக்குரியவைகளை யோசிச்சுட்டு இருக்கிற, நீ அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். நீ சொல்லுவியா உன் பிள்ளையை பார்த்து, உன் புருஷனை பார்த்து, உன் பொண்டாட்டியை பார்த்து, உன் மாமனை பார்த்து, மச்சானை பார்த்து, அப்பனை பார்த்து, அண்ணனை பார்த்து உன்னால சொல்ல முடியுமா? அப்புறம் எப்படிங்க நீ தேவனுடைய பிள்ளை? தேவ சித்தம் ஒன்றில் நிறைவேறல, நீ தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிற. நானும் லேவி கோத்திரத்தா, நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், தேவனோடு இருக்கிறேன், எப்படி சொல்ல முடியும்? அப்ப நீ பித்தலாட்டப்படுற. யாரை ஏமாத்துற? முதல்ல ஒன்னை ஏமாத்துற, ரெண்டாவது ஊழியத்தை ஏமாத்துற, மூணாவது ஆசாரியனை ஏமாத்துற, நாலாவது பிரதான அப்போஸ்தலனை ஏமாத்துற. அல்லேலூயா. யோசித்து பாரு, தேவாதி தேவனை நீ ஏமாத்துற. ஏமாற்றம் அவருக்கு பிடிக்காது. அறியாமல் செய்கிற பாவங்களை மன்னிக்கிறவர். நீ அறிந்தவன், நீ அறிந்தவள், நீ உணர்ந்தவள், சத்தியத்தை தெரிந்தவள், தேவனுடைய கட்டளைகளை நீ புரிந்தவள். ஆனா நீ வேணும்னு ஏமாத்துறியே, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா? சொல்லு. இது பாவம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும், தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், தேவனுடைய கற்பனைகளையும் செய்வது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஒன்னில். ஆனால் நீ செய்றியா? இல்லையே. போய் பித்தலாட்டங்களை செய்து தேவனை ஏமாற்றி விட்டு நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றேன். அதனால தான் உனக்கு தேவனுடைய ஆவி வராம பிசாசனுடைய ஆவி வந்துட்டு இருக்குது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உன்னை பிசாசு வஞ்சிப்பதற்கு காரணம், உன்னை பிசாசு நேசிப்பதற்கு காரணம், பிசாசனுடைய கிரியைகள் ஒன்றில் வெளிப்படுவதற்கு காரணம், மாம்சத்தினுடைய கிரியைகள் ஒன்றில் கிரிய செய்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நீ தேவனை அவமதிக்கிற, தேவ சித்தத்திற்கு நீ வேறுபாடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே தவிர தேவனுடைய சித்தத்தை நீ செய்ய மாட்டேங்கிற. தேவன் உன்னை எத்தனை நாள் பொறுப்பார்? 1 நாள், 2 நாளா, 5 நாள், 10 நாளா? நீ எத்தனை வருடமாகுதோ வேதத்தை கையில் எடுத்து அத்தனை வருடங்களும் தேவனை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். 1 வருடமா, 2 வருடமா, 10 வருடமா, 15 வருடமா? நீ சபையில் வந்து பரிசுத்த வேதாகமத்தை என்றைக்கு நேசிக்க தொடங்கினாயோ அன்றையிலிருந்து நீ தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். தயவு செய்து மறந்து விடாதே. குற்றம் சுமத்தப்படுகிறது. தேவன் சொன்னார், அறியாமல் உள்ள நாட்களில் நான் மன்னிப்பேன் என்று சொன்னார். ஆனால் அறிந்து ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்காமல், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல், மாம்ச இச்சைகளை அடக்க வேண்டிய நேரத்தில் அடக்காமல், கண்ணின் இச்சைகளை அடக்க வேண்டிய இடத்தில் அடக்காமல்,
பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசனுடைய கிரியைகளை செய்து வருகிறோமே, நாம் யார்? நாம் தான் தேவனுடைய பிள்ளைகளா? இப்ப சொல்லுங்க, மார்பு தட்டி சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க. குற்றபோதம் இல்லாதவன், குற்றபோதம் இல்லாதவள் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனோடு கூட இருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இல்ல, நீ வஞ்சிக்கிற, நீ வேஷம் போடுற, நீ வேஷதாரி, தேவனை ஏமாற்றி நடித்து கொண்டிருக்கிற. நான் நேற்றைக்கு ராத்திரி 3:30 மணிக்கு முதல்ல எழும்புறதுக்கு தூங்கி கிடந்த எனக்கு திடீர்னு ஒரு வசனம் உள்ள வந்துச்சு. என்ன அப்படின்னு யோசித்தேன். சவுலை தேவன் ஏன் கொலை செய்தார்? வித்தியாசமான ஒரு கேள்வி எனக்கு. சவுலை ஏன் கொலை செய்தார்? எழும்பிட்டேன். எழும்பி போயிட்டு தூக்கம் அப்படி வருது. ஆனால் இந்த எண்ணம் எனக்குள்ளால எப்படி வந்ததுன்னு தெரியாது, வந்துருச்சு. 3:30 மணி எழும்பிட்டேன். எழுப்பிட்டு பைபிளை எடுத்துட்டு, ஆண்டவரே, பைபிளை திறந்து வச்சேன். ஒரு 10 நிமிஷம் அதில் இருந்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணால் அந்த சத்தத்திற்கு மறு சத்தம் ஒன்று வருது. அது வரைக்கும் பைபிளை பிரித்து பார்க்கல, பைபிளை திறந்து வச்சுட்டேன். வந்தா தேவனிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வியை அஞ்ஞானம் பார்க்கிற ஸ்திரீயிடத்தில் கேட்டபடியினால் சவுலுக்கு மரணம் வந்தது. எனக்கு வித்தியாசமாயிடுச்சு. நான் இந்த பைபிளை பல தடவை பாஸ்து முடிச்சாச்சு, ஆனால் இந்த சத்தம் என்கிட்ட இல்லை. ஆனால் இப்படி ஒரு சத்தம் வந்துச்சு, இது எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பித்தேன். தேட ஆரம்பினா பைபிள் சொல்லுது, இதான் உண்மை. எதுக்கு அவனுக்கு மரண தண்டனை தெரியுமா? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை அவன் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளாமல் அஞ்ஞானம் பார்க்கிற ஸ்திரீயிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கடந்து போனான். இந்த ஒரே தப்பு நிமித்தமாக அது வரைக்கும் அவனுக்கு மரணம் இல்லை, அது வரைக்கும் அவன் பாவங்கள் செய்தான். ஆனால் இந்த பாவத்துக்கு அவனுக்கு மரண தண்டனை. உன்னில் நீ அஞ்ஞானம் பார்க்கிற ஸ்திரீயிடத்தில் போக மாட்டாய், ஜோசியம் பார்க்கிறவட்ட போக மாட்டேன், சோவி உருட்டுறவட்ட போக மாட்டேன். நான் நம்புறேன் உன்னை. முக ஜோசியம் பார்க்க மாட்டேன், கைரேக பார்க்க மாட்டேன், எல்லாம் ரைட்டு, நான் உன்னை நம்பிட்டேன். ஆனால் நீ எங்கே நிற்கிற தெரியுமா? ஓ மனசாட்சியில் சூடுண்ட பொய்யனாய் நீ நின்று கொண்டிருக்கிறாய். வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம். உனக்கு செம்மையாய் தோன்றது தானே இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிற. வேதத்துக்கு செம்மையாய் தோன்றதை சொல்றியா? வேதம் என்பது வார்த்தை, வார்த்தை என்பது என் தேவனாகிய இந்த யாவுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கல, எப்படி உன்னை உயிரோட வாழ வைப்பார்? அதனால தான் உன்னை அங்கங்கே ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் உனக்கு புரியல. பிரைசியாசுவா, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் சமாதானம் இருக்கிற மாதிரி நடிக்கிறோம், சந்தோஷம் இருக்கிற மாதிரி நாம் நடிக்கிறோம். ஆமேன். இதல்ல. முதல்ல என்கிட்ட வந்த சமாதான குலைச்சல் எதனால என்பதை நாம் அறியணும். எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை எதனால அறியணும். அறியல அப்படின்னா உனக்கு சூடு இல்லை, சொரணை இல்லை, நீ தேவ சமூகத்தில் மனம் திரும்ப முடியாது. இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். தயவு செய்து சொல்றேன், உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள முதல் செய்தி உனக்கு மனம் திரும்பு, மனம் திரும்பு. வேற ஒன்றும் இல்லை. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது. நான் அப்போஸ்தலர் 2:30 படி நான் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் யாசோபேசியாவுடைய நாமத்தில் எடுத்ததனால் என் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் ஏமாத்திர இப்போ எவ்வளோ பாவம் செய்கிற சிந்தனையில், எவ்வளோ பாவம் செய்கிற சரீரத்தில், எவ்வளவு பாவம் செய்கிற கண்ணின் இச்சையில், எவ்வளவு பாவம் செய்கிற பேச்சு வாக்கில். சொல்லு, இந்த பாவத்தையெல்லாம் எங்கே கொண்டு போடுறது? ஏன்னா அறிஞ்சு செய்கிற பாவம், இது அறியாமல் செய்கிற பாவம் அல்ல. அல்லேலூயா. அதனால்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை யாரையும் உள்ள விடாமல் லேவி கோத்திரத்தானுக்கு மட்டும் இந்த தகுதியை கொடுத்தார். அல்லேலூயா. லேவினா யாரு? அல்லேலூயா. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 29வது அதிகாரம் 34வது வசனத்தை எடுங்க. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி
ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்தவன் லேவி. ஆமென். இந்த லேவி பிறக்கிறதுக்கு யாக்கோபு எத்தனை வருஷம் காத்திருந்தானாவது தெரியுமா? எவ்வளவு மாமனாருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டிருந்தான் தெரியுமா? சும்மா சாதாரணமாக வரலங்க இந்த லேவி கோத்திரம். ஆமென். லேவி கோத்திரம் வர்றதுக்கு பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள், பல நிந்தைகள் யாக்கோபு அனுபவித்தான். அனுபவித்த பின்பு லேயாளை பெற்றுக்கொண்டான். லேயாளை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக லேவியை பெற்றெடுக்க ஆரம்பித்தான். இந்த லேவியின் மூலமாகத்தான் ஒரு கோத்திரம் பிறக்கிறது. வாசிங்க உபாகமத்தினுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 8 to 11 வரைக்கும் உள்ள வசனத்தை சீக்கிரமா ஒரு ஆள் வாசிங்க. லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவும் தன்னிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷர் வசமாய் உன்னுடைய தும்மி ஊரி என்பவைகள் இருப்பதாக தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உன்னை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவர்கள் இருப்பதாக அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள் அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயத்தையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூவ வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியும் இடுவார்கள். யாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியின் மேல் பிரியமாயிரும் அவனுடைய கையின் கிரியைகளிலே பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஆமென் திரும்ப எழும்பாதபடிக்கு அவருடைய இடுப்புகளை நொறுக்கி விடும் என்றான். ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நீங்க கேட்கறதெல்லாம் இல்ல. ஆசீர்வாதம் என்பதே வேற, வேதத்தில் வேற. என்ன? உன்னுடைய சத்ரு திரும்ப உனக்கு சத்ருவா எழும்பாதபடிக்கு அவனுடைய நெட்டல்ல உடைச்சு போடுவாராம். அவன் நிமிர்ந்து நிற்க கூடாது, அவன் கூனி நிற்கணும். யோசிக்கிறீங்களா? நான் சொல்லுவான்ல, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், என் மேலே என்ன தெரியுமா, நான் யார் என்ன தெரியுமா, அதனால தான் உன்னிட்ட அவன் எதிரியா வரான். தேவன் சொல்றார், நீ உண்மை உள்ள லேவி கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருந்தால், ஊரீம் தும்மிங் செய்தியை பாருங்க, உங்களுக்கு தெரியும். இது உன்னிடத்தில் இருக்கிறதாக இருந்தால் தேவன் லேவி கோத்திரத்துக்கு தான் கொடுத்து வச்சிருக்கிறது, கண்ட கோத்திரத்துக்கெல்லாம் இல்லை. அல்லேலூயா. இப்போ நீ இஸ்ரவேலன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறியே, இஸ்ரவேலுக்குள்ளால பரலோகத்தின் தேவன் விரும்புகிற லேவி கோத்திரத்தானாக நீ இருந்து தேவனுடைய சித்தத்தை நீ செய்தால் உன் சத்ருவனுடைய நெட்டல் எலும்ப ஒடிச்சிடுவார். அவன் மறுபடியும் உன்னிட்ட வாலாட்ட மாட்டான். இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். புரிஞ்சுக்கோ. உனக்கு பணம் தரதோ, சொத்து தரதோ, அல்லது ஆஸ்தி தரதோ, அந்தஸ்து தரதோ இல்லை. பெரிய ஆசீர்வாதம் உன் சத்ருவை நிர்மூலமாக்குவது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்ப லேவி கோத்திரத்தானுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நீ அந்த கோத்திரத்தில் இருக்கிறியா? இங்க பாருங்க, தலையாட்டுறாப்புல பிள்ளை. ஆமா, நானும் அந்த கோத்திரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு தலையாட்டுறாங்க. நீங்க நினைச்சுக்கலாம், ஒருவேளை நானும் லேவிதான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் நினைக்கணும், நீ இன்னும் இஸ்ரவேலனே ஆகலைங்க. என்ன இஸ்ரவேல்? ஆவிக்குரிய இஸ்ரவேலனே இன்னும் ஆகல. நீ இன்னும் ஆவிக்குரிய இஸ்ரவேலன் ஆகாம இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ள நீ லேவி கோத்திரத்தை நான் பிறக்க முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டம். அது நிசாரமான காரியம் இல்லை. தயவு செய்து சொல்றேன், முதல்ல நீ இஸ்ரவேலனாக மாறணும். ஏன்னா இஸ்ரவேல நீ பிறக்கல. நீ பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் வாழல. மோசேயின் மூலமாக செங்கடலை பிளந்து செங்கடலை வெட்டாந்தரையாக மாற்றி அதனுடைய ஊடாக கடந்து வந்து பாலைவனத்திலே நடந்து அந்த பாலைவனத்திலே
நடக்கிற போது மன்னாவையும் காடைவையும் நீ புசிக்கல. அப்புறம் நீ தேவனுடைய சித்தத்தின்படி எதிரி நாடுகளோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கல. அப்ப நீ எழுத்தின்படியான இஸ்ரவேலன் அல்ல, நீ புறஜாதிக்காரன். நல்லா புரிஞ்சுக்கிட்டு, நீ புறஜாதிக்காரன். புறஜாதிக்காரன் நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக மாறணும். நீ ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக மாறினா மட்டும்தான் நீ ஒரு இஸ்ரவேல் ஜாதியானாக, அதுக்கு பிறகு உன்னுடைய விசுவாச நடக்கைகளின்படி, உன்னுடைய கிரியைகளின்படி, நீ வேத கற்பனையை கை கொள்ளுகிறபடி நீ லேவி கோத்திரத்துக்குள்ள வர முடியும். அல்லேலூயா. அப்படி நீ இஸ்ரவேலன் ஆகி லேவி கோத்திரத்துக்குள்ள வந்தா அந்த லேவி கோத்திரம் எல்லாவற்றையும் வெறுக்கிறவனாக மாறணும். உறவு முறைகளை, தேவனுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ எல்லா தடையும் மாற்றணும். அப்படி மாற்றினா மட்டும்தான் நீ லேவி கோத்திரத்தில் பிறந்தவன். இல்லைன்னா நீ லேவி கோத்திரத்தானும் இல்லை, இஸ்ரவேலனும் இல்லை. அப்புறம் எப்படிங்க அவர் உன் பட்சத்தில் இருக்க போறார், நீ அவருடைய பட்சத்தில் இருக்க போற? இந்த கேள்விக்கு நம்மகிட்ட இன்னும் பதில் வரல. ஆனால் சத்தியம்னு ஒன்று இங்கே இருக்கு. அல்லேலூயா. இந்த சத்தியத்துக்குள்ளால நீங்களும் நானும் கடந்து போகணும். ஏன்னா யாத்ராமத்துடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 27 to 29 வரைக்கும் மறுபடியும் வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, உங்கள் ஒவ்வொருவரும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளம் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவன் தன் சிநேகிதரையும் ஒவ்வொருவனும் தன் அயலானையும் கொன்று போட கடவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய யார் சொல்கிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக இருக்கிறதுனால் யாவுக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். இப்ப பிரதிஷ்டையின் மூலமாகத்தான் நீங்கள் யாவாகிய தேவனுடைய பட்சத்தில் வர முடியும். இதை நீங்க புரியணும். வேற என்ன செஞ்சாலும் யாவுடைய பட்சத்தில் வர முடியாது. அவருடைய பிரதிஷ்டையாகிய 2வது ஞானஸ்நானம் உனக்குள் கடந்து வந்தால் மட்டுமே. நான் சத்தியவான்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன், புதிதாக வந்தவர்களுக்கோ அல்லது என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கோ அல்ல. இது சத்தியவான்களுக்கான சத்தம். ஏனென்றால் புதிதாக வந்தவர்கள் மறுபடி தேவன் யார் என்று அறிய வேண்டும், தேவனுடைய சத்தத்தின்படி மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையினுடைய ஊடாய் 2வது ஞானஸ்நானத்தினுடைய ஊடாய் கடந்து போக வேண்டும். இவ்வளவு பிரயாண தூரம் இருக்கிறது. அதனால நான் புதிதாக வந்தவர்களுக்கோ அல்லது புதிதாக என்னுடைய சத்தத்தை கேட்க இருக்கிறவர்களுக்கோ அல்ல. இது சத்தியவான்களுக்கான வார்த்தை. சத்தியவான் எவரும் என் சத்தம் கேட்கிறார் என்று யாவாகிய யாசுவா சொன்னார். அல்லேலூயா. கண்டவனுக்கெல்லாம் அவர் ரகசியத்தெல்லாம் சொல்லலை, தெரியுமா உங்களுக்கு? ஜனங்கள் கேட்பாங்க இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு, சொல்ல மாட்டார். ஆனால் தனித்து இருக்கையில் அப்போஸ்தலர்கள் கேட்பாங்க, குருவே நீர் ஜனங்களிடத்தில் பேசின வார்த்தையினுடைய அர்த்தம் எங்களுக்கு புரியவில்லை, அதை சொல்லித்தாரும் என்று கேட்டவுடனே தன்னுடைய சீசர்களுக்கு, தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு அவர் வெளிப்பாட்டை கொடுத்தார். ஆனால் ஜனங்களுக்கோ வெளிப்பாடு இல்லை. அதனால தான் நான் சொல்றேன், இது சத்தியவான்களுக்குரிய வார்த்தை, எல்லா ஜனத்துக்குரிய வார்த்தை அல்ல. சத்தியவான் எவரும் இந்த சத்தத்தை கேட்பான். இந்த சத்தம் அவருக்கு புரியும். எல்லாருக்கும் புரியாது. இந்த சத்தம் யாருக்கு புரியும்? சத்தியவானுக்கு புரியும். அதனால தான் சொல்றேன், இது 2வது ஞானஸ்நானத்தினுடைய ஊடாய் நீங்கள் கடந்து போனால் மட்டுமே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதம் நீங்கள் லேவி கோத்திரத்தான் என்பதும் யாவுடைய பட்சத்தில் இருப்பது என்பதுமே. அல்லேலூயா. தயவு செய்து சத்தியவான்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன அப்படின்னா, ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 3 to 6 வரைக்கும் ஒரு சத்தத்தை வாசிங்களேன். மேசியாவுக்கு கிறிஸ்து என்று பொருள் கிரேக்கத்தில். அதனால இந்த பைபிளில் கிறிஸ்து கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஆனா உண்மை என்னன்னு தானியேல்ல போய் வாசித்தீங்கன்னா தெரியும். அங்க மேசியான்னு இருக்கும், கிறிஸ்துவை மேசியான்னு சொல்லப்பட்டிருக்கும். இங்கேயும் புதிய ஏற்பாட்டிலையும் மேசியான்னு இருக்கும். நான் சொல்றது கிறிஸ்துவை அல்ல, மேசியாவை தரித்து கொண்டால் நன்றாக புரிந்து கொள்ள. மேசியா யாரு? யாசுவா. இப்ப யாசுவாவாகிய மேசியாவை தரித்து கொண்டால், யாசுவா மேசியாவுடைய சித்திரவதை, இரத்த சிதன, இரத்த காயங்களுடைய ஊடாய் கடந்து வந்த இரத்தத்தினுடைய வல்லமையினுடைய அபிஷேகம், அவர் அடிக்கப்பட்ட அடிகளுடைய ஊடாய், அவர் மரித்ததனுடைய ஊடாய், அவர் அடக்கம் பண்ணப்பட்டதனுடைய ஊடாய், அவருடைய உயிர்த்தெழுதலின் ஊடாய் நீ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலை பெறுகிறாய். உன்னுடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இப்ப நீ புது சிருஷ்டி. அப்ப இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இல்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அல்ல, மேசியாவாகிய யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் பெறும்போது நீங்கள் அவரை தரித்துக் கொள்கிறீர்கள். யாரு? மேசியாவாகிய யாசுவாவை தரித்துக் கொள்கிறீர்கள். இப்படி நீங்கள் தரித்துக் கொள்ளும் போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் புது சிருஷ்டி ஆகிறீர்கள். இந்த புது சிருஷ்டி கிறிஸ்தவன் அல்ல, இது ரட்சிப்பு அல்ல. ஞானஸ்நானம் எடுத்தோன்னு ரட்சிக்கப்பட்டோமான்னு கேட்டா இல்ல, ரட்சிப்பு அல்ல. என்ன அப்படின்னா, பழையவைகள் ஒளிந்து மேசியாவுடைய, யாசுவா மேசியாவுடைய பிள்ளையாகும் தகுதி. இந்த தகுதி என்ன? நீ இஸ்ரவேலன், நீ இஸ்ரவேலன், நீ இப்ப அழைக்கப்பட்டிருக்கிற, உன்னை அழைச்சிருக்கிறாருடைய பிள்ளையாக, இஸ்ரவேல் கோத்திரமாக உன்னை அழைத்தார். இனி உன்னை தெரிந்தெடுக்கணும். அந்த தெரிந்தெடுப்பு நீ யாராக இருக்கணும்? ஒரு லேவி கோத்திரத்தானாக இருக்கணும். இந்த லேவி கோத்திரத்திலிருந்து தான் பரலோகத்தின் தேவன் வேறு திரிப்பார். சேர்த்துக்கொள்ற கூட்டாது. ஹல்லேலூயா. அதுதான் சேர்த்து கொள்ளக்கூடிய கூட்டம். இது நமக்கு புரியல. இன்னைக்கு வரைக்கும் மனம் திரும்பினியா? ஓ மனம் திரும்பினேன். ஞானஸ்நானம் எடுத்தியா? ஓ ஞானஸ்நானம் எடுத்தேன். பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றியா? பெற்றேன். என்ன எப்படி பெற்ற? எங்க பாஸ்டர் வந்தாரு, தலையில கையை வச்சு ஜோம் பண்ணாரு, ரத்தம் செய்யன்னு சொல்லுனாரு. நான் ரத்தம் செய்ய சொன்னேன். எனக்கு அது பரிசுத்தாவி இல்ல. நீ உன்னை ஏமாத்துற, உன் பாஸ்டர் உன்னை ஏமாத்துறான். நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரோமருக்குள்ள கடந்து வா. வந்தா ஒரே ஒரு ஞானஸ்நானம். எப்படி? ஒரே ஒரு ஞானஸ்நானம். வேதம் சொல்லுது, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே சரீரம் என்கின்ற சபை. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே 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 என்கின்ற 7 ஒரே இருக்கிறது. ஒரே வார்த்தை. யோசிக்கிறீங்களா? இதுக்குள்ளால இன்றைக்கு ஸ்தாபனங்கள் கடந்து போவதில்லை, இன்றைய கிறிஸ்தவர்கள் கடந்து போவதில்லை. அந்த ஒரே ஞானஸ்நானம், அந்த ஒரே விசுவாசம் எது? நீ நான் அறிஞ்சிருக்கணும். ரோமர் 6வது அதிகாரம் 3லேருந்து 6 வரைக்கும் வாசித்தே. இந்த சம்பவம் எங்க இருக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு யாசுவா மேசியாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இதை நீங்க இப்படி வாசிச்ச உடனே என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, பாஸ்டர் நீங்க எந்த பைபிள் வச்சிருக்கிறீங்க? நீங்க யாசுவான்னு சொல்றீங்க, மக்கள் வாசிச்சாலும் யாசுவான்னு சொல்றாங்க, யான்னு சொல்றாங்க. நானும் பைபிளை புரட்டி பார்க்குறேன், ஒரு இடமே இல்லையே. எப்படிங்க அவங்க மக்கள் இப்படி கற்றுக்கிட்டாங்க? ஏன்னா இடையன் மேய்ப்பன், நான் நல்ல மேய்ப்பன் இல்லை, மேய்ப்பன் அவர் தான் நல்ல மேய்ப்பன். இடையன் எப்படி இருக்கிறானோ அப்படியே ஆடுகள் இருக்கணும். அதுதான் சபை. அல்லேலூயா. இந்த வேதம் தான் என்ன அப்படின்னா, இந்த வேதம் எங்கே உள்ளது அப்படின்னா, இது பெந்தகோஸ்தக்காரனுக்கு பைபிள் இல்லை, இது சிஎஸ்ஐக்காரங்க பிரிண்ட் போட்டு விற்கிறது. இந்த பைபிளை தான் நீங்களும் வாங்கியிருக்கிறீங்க, நானும் வாங்கியிருக்கிறேன். நான் இந்த பைபிளை தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த பைபிளில் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சத்தியம் என்ன என்பதை அறிந்தபடியினால்
காபிரியேல் தூதனால் கொண்டு வரப்பட்ட நாமம் என்ன என்பதை அறிந்தபடியினால் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 16:22 சொல்லப்பட்ட யாவுடைய நாமம் இன்னதென்று அறிந்தபடியினால் அந்த நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிறோம். அந்த நாமம் பிள்ளைகள் வசனம் வாசிக்கிற போது இயேசு என்ற இடத்துல எங்கள் பிள்ளைகள் என்ன வாசிக்கிறாங்க? யாஷ்வா மேசியா என்று வாசிக்கிறார்கள். கர்த்தர் என்ற இடத்துல யா என்று வாசிக்கிறார்கள். இதுக்கு நாங்கள் புதிய பைபிள் ஒன்றும் எடுக்கலை, இதே பைபிள் தான். ஆனால் இந்த பைபிளுடைய ஆழத்தை அறிந்திருந்தால், நீங்கள் சத்தியவானாக இருந்தால், இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சத்தியவான்களாய் மாறுவீர்கள். அதுக்காக தான் தேவன் உங்களை முதல்ல இஸ்ரவேலராக மாறு, ரெண்டாவது லேவி கோத்திரத்துக்கு உள்ளவா, அப்ப தேவன் உன்னை சேர்த்து கொள்ளுகிற ஜனமாக உன்னை வேர்திரிச்சு கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் தயவு செய்து இந்த வேளையில், ஆண்டவரே நான் இம்மட்டும் அறியாத ஒரு சத்தியத்தை எனக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே, யாருடைய பட்சத்தில் தேவன் இருப்பார் என்கின்ற கேள்வியினுடைய ஊடாய் நான் அறிந்து கொண்ட சத்தியம், இஸ்ரவேல் மத்தியில் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு உள்ளாக ஒரு கோத்திரம் இருக்கிறது, அது லேவி கோத்திரம். அந்த கோத்திரத்தில் நான் பிறக்க வேண்டுமானால், பரலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட காபிரியேல் தூதனால் கொண்டு வரப்பட்ட அந்த நாமத்தை நான் தரித்தால், நான் மேசியாவை தரித்துக் கொள்வேன். மேசியாவாகிய யாஷ்வா மேசியாவை தரித்துக் கொள்கிற போது அவருடைய பாடுகளுக்குள்ளாக, அவருடைய மரணத்திற்குள்ளாக, அவருடைய உயிர்த்தலின் சாயலுக்குள்ளாக நான் கடந்து போகும்போது நான் இஸ்ரவேலனாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக நான் மாற்றப்படுவேன். அந்த மாற்றப்படுகிற அந்த வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை மாம்ச இச்சைகளுக்கோ பாவங்களுக்கோ பாரம்பரியங்களுக்கோ நான் கட்டுப்படாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய ஊடாய் நான் ஓடுகிற பிரயாணம் தேவனுக்கு பிரியமாக இருக்குமானால் அவர் என்னை லேவி கோத்திரத்தானாக மாற்றுவார். அப்படி லேவி கோத்திரத்தானாக நான் இருக்கிற போது அவரோடு கூட நான் சேர்த்து கொள்ளப்பட்டவன், அவர் என்னோடு கூட இருப்பார். ஆண்டவரே என்னை விடுவியும், என்னை ரட்சியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பரலோகத்தின் தேவனாகிய யாவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.